நாளிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் பிறப்பின் இந்த நாட்களிலே நாம் உலகம் முழுவதும் இந்த பண்டிகை காலங்களில் அதிகமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் பண்டிகை கிறிஸ்துவுக்குரியது, ஆண்டவருக்குரிய காரியம் என்பதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம். நான் ஆலயத்துக்கு நெருக்கமானவர்களை நான் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். சகரியா, எலிசபெத், மரியாள் இவர்களை நாம் காண்பித்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் நடந்த சில சம்பவங்கள் ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே இன்னும் 2 பேரை பார்க்குறாங்க. சிமியோன், அன்னாளை குறித்து நாம் இந்த நாளில் பார்க்க இருக்கிறோம். நான் வாசிக்கிறேன் லூக்கா 2ஆம் அதிகாரம். சிமியோனை குறித்து நான் வாசிக்கிறேன் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். சிமியோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. எப்படி எலிசபெத் சகரியாவை குறித்து வேதத்தில் கத்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறதோ, சிமியோனை குறித்து இங்க வேதம் அழகாக சாட்சி கொடுக்கிறது. அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும். நம்முடைய தேவனுடைய நாமத்தில் ஒன்று, அவர் சகலவித ஆறுதலின் தெய்வம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அவரை குறித்து நாம் சொல்லுவோம். இங்க தேவ பிள்ளையாகிய சிமியோனுடைய இருதயத்துல இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர வேண்டும் என்று சொல்லி அவன் காத்திருந்தவனாக காணப்பட்டான். இந்த பண்டிகை காலங்களில் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களோடு வாழ்க்கையில நாம் நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் யாருக்கு ஆறுதல்? அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள், எனக்கே ஆறுதல் இல்லையே, எனக்கு யாராவது ஆறுதல் சொல்லுவாங்களா, எனக்கு ஏதாவது உதவி நடக்குமா? இல்லை, இங்க சிமியோனுடைய சுபாவத்தை பாருங்களேன். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தான். அவனை குறித்து வேதம் திறந்து சொல்லுகிறது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அன்னாளை குறித்து தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகரியாவை குறித்து ஆசாரியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சிமியோனை குறித்து என்ன அழைப்புன்னு எழுதப்படலை. ஆனால் சிமியோன் அழகாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு சில வார்த்தைகளை அங்க கிறிஸ்துவை குறித்து வசனிக்கிறார், சொல்லுகிறார். 28ஆம் வசனத்துல, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இயேசுவை கையில ஏந்தி தேவனை ஸ்தோத்தரித்து சொல்லுகிறான், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி. சரி, போகட்டும். சிமியோனுடைய சுபாவங்களில் அழகாக 2 சுபாவத்தை நான் காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். 27ஆம் வசனம், அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்திருந்தான். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, ஆவி ஏவப்படுகிறது எங்க? தேவாலயத்துக்கு நேராய் செல்வதற்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆவி கோவப்படுறதுக்கு ரொம்ப ஏவும். சில வார்த்தைகளை கடினமாக பேசுறதுக்கு, அவங்க ஒரு பதில் சொல்லிட்டாங்கன்னா மறுபொழி சொல்லுகிறதுக்கு ரொம்ப ஏவும். ஆனால் பிறருடைய ஆறுதலை நாம் விரும்புவோம் என்றால் நம்முடைய ஆவி நம்மளை தேவ சமூகத்துக்கு நேராக தான் கொண்டு போகும். தேவ ஆலயத்துக்கு நேராக தான் நம்மை திருப்போம். அவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாருடைய நிலைமை நம்ம பாட்டு பாடுறோம்ல, ஏழை மனு உருவெடுத்த கந்தை துணியோ கத்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோன்னு பாட்டு பாடுறோம்ல. அதற்கு ஆதாரமான வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 23ஆம் வசனம், முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கத்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கத்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கத்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும், கத்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுக்களையாவது பலிக்காக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனாங்க. ஒரு ஜோடு காட்டுப்புறா, 2 புறா குஞ்சாவது வாங்கி பலி செலுத்தணும்னு சொல்லி எருசலேமுக்கு போகிறாங்க. இந்த பிரமாணம் லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே யாருக்கு கொடுக்குறார் என்றால், மிகவும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியினருக்கு கொடுக்கப்பட்ட கற்பனைகள் தான், கட்டளைகள் தான் இந்த காரியங்கள். வாசிக்கிறேன். லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெறத்தக்க அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர கடவுள். இங்கே தான் இந்த பிரமாணத்தை நிறைவேற்றதான் இங்கே இயேசுவின் தாயாரும் தகப்பனும் அங்கே போகிறாங்க. ஒரு புறா குஞ்சாவது, அதுக்கு நீங்கள் முந்தின வசனங்கள்லாம் வாசிக்கும்போது ஒரு வயது கிடாரின் அப்படின்னு இருக்கும். இங்கே அந்த ஒரு ஆடை வாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு பலன் இல்லை, சக்தி இல்லை, வசதி வாய்ந்த குடும்பங்கள் இல்லை. ஒரு ஏழை குடும்பம் ஆலயத்துக்கு வருது. குறிப்பு தயவு குறித்து நான் சொல்லுகிறேன், சிமியோனை குறித்து தான் நாம் பார்த்து வருகிறோம். ஒரு ஏழை குடும்பம், இப்போ வரைக்கும் இயேசு கிறிஸ்துனா அவருக்கு தெரியாது. சிமியோனுக்கு பிள்ளையை நான் கையில் வாங்கலை. ஒரு ஏழை குடும்பம் உள்ளே வருது. அவர்களை எவ்வளவாய் ரிசீவ் பண்ணுறார், அவர்களை தேவ சமூகத்திற்கு அழைத்து வருகிறார் சிமியோன். இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போமே, எளியவர்களை எப்படி பார்க்குறோம்? ஒன்று, எல்லாருக்கும் ஆறுதல் வர காத்திருந்த சிமியோன் அவன் ஆவி ஏவப்பட்டு ஆலயத்தை சார்ந்திருந்தான், ஆலயத்துக்கு சென்றான். 2, எளியவர்களை அவனுடைய பார்வையில் தப்பாக பார்க்கல. பூமியில் ஏழைகளிலோ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, திக்கற்ற பிள்ளைகள். ஏன் சமுதாயத்தில் விளிம்பி நிலையில் எத்தனையோ பேர் இருக்கலாம். நம்ம அப்படி எப்படி அவர்களை பார்க்குறோம்? வேதம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தையும் நீ புரட்டாத, அவர்களுக்காக கர்த்தர் வழக்காடுவான் இருக்கு. ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான், திக்கற்று பறக்கிறான், தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கிறான், இவனுடைய சூழல் இப்படி இருக்கிறது, உறவுகள் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவன் தனித்து விடப்பட்டிருக்கான், ஒருவேளை அவள் தனித்து விடப்பட்டிருக்காள் என்று சொல்லி அநேகர் இருக்கலாம். நாம் அவர்களை எப்படி பார்க்குறோம்? சிமியோனுடைய பார்வை ஏழைகளை எப்படி பார்த்தான்? அவன் ஆவி ஏவப்பட்டு தேவாலயத்துக்கு சொன்னான். அந்த சிமியோன்கிட்ட நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை முடிச்சு வைப்போம். தகப்பனே, இந்த நாளிலே சிமியோன் கர்த்தருடைய ஆண்டவரே பிரமாணத்தின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்த நீதியும் தேவ பக்தியும் உள்ள அந்த பரிசுத்தவானிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிறோமே. இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்த பரிசுத்தவானிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோமே. அப்படி பிறருடைய ஆறுதலை எதிர்பார்க்கிறவருடைய ஆவி ஏவப்பட்டு தேவாலயத்திற்கு செல்லுமே. நாங்கள் எங்களுடைய ஆவி எப்படி இருக்கிறது என்பதை நிதானித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எளியவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை எப்படி ஆறுதல் செய்கிறோம், எப்படி அவர்களுக்காக தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம் என்ற எண்ணங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும் ராஜா. ஒரு மனம் திரும்புதல் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் மகிமைப்பட இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.